ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஆஸ்ட்ரோராஜ் போட்காஸ்ட் என்கிற தலைப்பின் கீழ் இந்த முகவரியும் தொடர் காணொலிகளாக கொடுத்து வந்திருக்கிறோம். அதில் ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம். அந்த வகையில் இன்று மருத்துவத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. எளிய சித்த மருந்துகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சித்த மருந்துகளை ஒரு காலத்தில் மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தன்னுள்ளே வைத்துக்கொண்டு இந்த மனிதனை நல்வழிப்படுத்தி நலமுடன் வாழ வழிவகுத்திருக்கிறது இந்த எளிய மருத்துவ குறிப்புகள். இதில் நான் சிறிய வயதாக இருக்கும் பொழுது, அதாவது 8வது வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது ராணி என்று ஒரு வார இதழ் வந்து கொண்டிருந்தது. அந்த ராணியில் பாட்டி வைத்தியம் என்ற ஒரு தலைப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் மிக சாலச் சிறந்ததாக இருக்கும். அதில் எந்தவித ஏற்ற இறக்கமும் இருக்காது. அதே சமயத்தில் அந்த மருத்துவ சார்ந்த தகவல்களை என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்று நம் கண்ணில் பட்டு குப்பையோடு குப்பையாக போய்கொண்டிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட தகவல்களை சேமித்து வைக்காமலேயே என்று ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதிகம் எண்ணெய் வகைகளையும் இனிப்பு வகைகளையும் சாப்பிட்டு விட்டால் வயிறு ஒரு மாதிரியாக இருக்கிறது. இதற்கு பரிசோதனை என்ற பெயரில் ஸ்கேன் எடுக்கிறோம். அதற்காக செய்யக்கூடிய செலவு என்பது சற்று பயப்படும் தன்மையோடு இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி எளிய சித்த மருத்துவ குறிப்புகள் என்று பார்க்கும்பொழுது சித்தர்களுடைய நூல்களில் கிடைக்கப்பெற்றது. அப்படிப்பட்ட சில தகவல்கள் என்று உடலில் தாது பலம் பெற தேங்காய் துவையலில் கசகசா சேர்த்து அரைத்து உணவுடன் சாப்பிட்டு வர தாது பலம் பெறுகிறது. ஆண்மை பெருக அத்திப்பழம் முறையாக 41 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆண்மை சுலபமாக வளர்ச்சி பெறுகிறது. அதாவது ஆண்மைக்கான சக்தியை இலகுவாக உடம்பில் கூடுகிறது. தேமல் குணமாக வெள்ளை பூண்டை வெற்றிலை சேர்த்து நன்றாக அரைத்து தினமும் தோளில் தேய்த்து குளித்து வர தேமல் குணமாகிறது. வேர்க்குரு குணமாக சாதம் வடித்த கஞ்சியை சிறிது நேரம் வெயிலில் வைத்து பிறகு எடுத்து தண்ணீரோடு சேர்த்து குளித்து கொள்ள வேர்க்குரு குணமாகிறது. புண் சிரங்கு தீர நுணா இலையை அரைத்து பற்று போட்டு வர புண் சிரங்கு சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் குணமாகிறது. சுரம் நீங்க வெங்காயச்சாறு அரை அவுன்ஸ் காலை மாலை குடிக்க ஈஸியாக சுலபமாக சுரம் நீங்க பெறுவர். ஆஸ்துமா தீர நொச்சி இலை மற்றும் மிளகு, லவங்கம், பூண்டு மென்று விழுங்கலாம். இருமல் தீர ஆடாதோட இலைச்சாறு தேனில் கலந்து 5 மில்லி சாப்பிட்டு வர விரைவில் குணமாகும். வறட்டு இருமல் தீர மிளகுடன் பொரிக்கடலை சேர்த்து பொடியாக்கி ஒவ்வொரு டீஸ்பூன் மீதும் 3 வேளை சாப்பிடலாம். சாப்பிடும் முன் ஆஸ்துமா, மார்புச்சளி நீங்க சுண்டைக்காயை உப்பு நீரில் ஊற வைத்து காய வைத்து வறுத்து பொடிகளாக சாப்பிட்டு வர காலை மாலை சாப்பிட்டு வர ஆஸ்துமா நோய் மற்றும் மார்பில் இருக்கக்கூடிய சளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். இருதயம் பழம் கிடைக்க அல்லது இருதயம் பழம் பெற மாதுளைச்சாறுடன் தேள் கலந்து சாப்பிடலாம். இதய நோய் குணமாக மருதம்பட்டை, செம்பருத்தி பூ கசாயம் 48 நாட்கள் தொடர்ந்து வர இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எந்தவித நோயாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாக காண முடியும். மார்பு வலி என்று பார்க்கும் பொழுது இஞ்சி, எலுமிச்சைச்சாறு மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டு வர வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மலச்சிக்கல் தீர அகத்திக்கீரை வாரம் ஒரு முறை சமைத்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வரை நடைமுறையில் காண முடிகிறது. இது மூலம் என்ற நோய்க்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கும் இது ஆகச்சிறந்த மருந்தாக அமைகிறது. அடிக்கடி மலம் கழிக்கும் உணர்ச்சி நீங்க மாதுளம்பூச்சாறு 15 மில்லி கற்கண்டு சேர்த்து 3 வேளை சாப்பிட்டு வர குணமாகும். மலச்சிக்கலை போக்க நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட மலச்சிக்கல் தீரணும், ஜீரண சக்தி பெருகும். நரம்பு தளர்ச்சி நீங்க அத்திப்பழம் தினந்தோறும் 5 சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும். நரம்பு கோளாறு நீங்க வெள்ளருக்கு சமூலம், மிளகு, சுக்கு, சீரகம் கசாயம் 50 மில்லி
வீதம் காலை மாலை குடித்து வர நரம்பு கோளாறு நீங்கும். நரம்பு தளர்ச்சி குணமாக மாதுளம்பழச்சாறு தேன் கலந்து 41 நாட்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி சரியாகும். பித்த வெடிப்பு குணமாக மாமரத்து பிசினை தடவி வர இந்த பித்த வெடிப்பு குணமாகும். பல் உறுதியாக மாவிளையை பொடி சேர்த்து பற்களை துளைக்கி வந்தாலும் மற்றும் கரு வேலம்பட்டையினுடைய பொடியை வைத்து பல் துளைக்கி வந்தாலும் பல் உறுதியாகிறது. பற்கள் மற்றும் எலும்புகள் உறுதி வர ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் மாதுளம்பழம் சாப்பிட்டு வர இந்த பற்கள் மற்றும் எலும்புகள் சுலபமாக உறுதி பெறுகிறது. ஈறு பழம் பெற மாசிக்காயை தூளாக்கி நீரில் காய்ச்சி வாய்க்கு பிடிக்கலாம். அது மட்டுமில்லாமல் நாட்டு கொத்துமல்லி தலையை அடிக்கடி உணவில் சேர்த்து வர இந்த ஈறு சுலபமாக பலமடைவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். கெட்டுப்போய் இருக்கும் ஈரலை குணப்படுத்த கரிசலாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லாவிட்டால் மோரில் கரிசலாங்கண்ணி சாறை கலந்து சாப்பிட்டு வர இந்த ஈரல் சம்பந்தப்பட்ட மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நடைமுறையில் காணாமல் போவது வரை அதை சாப்பிடலாம். ஒரு குறையும் வராது. இப்படி எண்ணற்ற தகவல்கள் மருத்துவ குறிப்புகள் என்ற வகையில் இருக்கிறது. இது மருத்துவம் என்ற தலைப்பில் வரக்கூடிய காணொளிகளில் தொடரும். இதை சேமித்து வையுங்கள். உங்களுக்கு சுலபமாக ஒரு சிரமத்திலிருந்து உடனுக்குடன் வெளியேறுவதற்கான தகவல்கள் இது. இந்த ஆங்கில மருத்துவமோ மற்ற மருத்துவ முறையை நீங்கள் எதை தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. அதோடு சேர்த்து இதையும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றத்தை பெற முடியும். அந்த மாற்றம் உங்களை சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் வாழ வைப்பதற்கு ஒரு வழியாகும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். நீங்கள் பட்டணத்தில் வசிப்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு 10ஓடு 11 இது ஒரு தகவல். பட்டிக்காட்டில் வசிப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான தகவல் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்.